ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. அதுவும் இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாகுது. நான் வீடியோ ஆன் பண்ணி வைக்கிறேன். அது என்ன ஆகிடுதுன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுது. எதுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகுதுன்னு எனக்கே தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலெக்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டே விலாக் தான், கிட்ஸோடைய ஸ்கூல் வீடியோ தான். ஸோ இப்போ எழுந்து அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சில் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அவருக்கு ஸ்நாக்ஸ்க்காக இந்த சோளம் வாங்கி இப்போ அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதை கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். அதுக்காக தான் இந்த ஃபோன் வேறு சரியில்லையா, அதனால் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இந்த பாதி வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டேன், வேக வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கார்ன் வேக வச்சாச்சு. இப்போ கிங்ஸுக்கு பொட்டேட்டோவை கட் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருந்தது. டைனிங் டேபிளாக எடுத்துட்டேன், கிளாஸ்லாம் உடஞ்சி போச்சு. அதனால டைனிங் டேபிள் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், டைனிங் டேபிள் அழகாக இருந்தது. டைனிங் டேபிளாக எடுத்துகிட்டு சேரெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன். நம்ம பொட்டேட்டோ கட் பண்ணுவோம். கிட்ஸுக்கு லெமன் ரைஸும் கேட்டு பிடிக்கும். ஸ்நாக்ஸ் கார்னு, அப்புறம் என்ன கொடுக்குறது, டாஸ்கே கிட்ஸும் எடுத்து கொடுத்துருக்கேன். சவுண்டே இங்கே கேட்குது, பயமாகுது. மேலே தெரிச்சிருன்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ லெமன் எடுத்தாச்சு. சின்ன சைஸ் லெமன் 2 எடுத்தாச்சு. அதை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லெமன் ரைஸ்க்கு தேவையான அந்த லெமன் ஜூஸ் தாளித்து வச்சுக்கலாம். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. கிங்ஸுக்கு மட்டும்தான் லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் செய்ய போகிறேன். எங்களுக்கு காரக்குழம்பு வைக்க போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம பச்சை மிளகாவும் கட்டி வச்ச பூண்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். லெமன் ரைஸ்னாலே மஞ்சள் தானே, நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். வெங்காயத்தை வாங்கி வச்சேன். எனக்கு பாபு பாபு குழந்தை அழுது பே. அவ்வளோதான். வெங்காயத்துக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு லெமன் ஜூஸ் இருக்குது, லெமன் ஜூஸ் ஊற்றிட்டேன். தேவையான ஊற்றி போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்துச்சு.
இது வந்து மார்னிங் நான் என் வீட்டில் போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விளக்கு கோலம் அழகாக போட்டேன். கோலம் போனேன். எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இப்படி போட்டேன். ஏதோ ஒன்று போட்டேன். ஆனால் அழகாக வந்துடுச்சு அது. அவ்வளோதான். கின்ஸு எழுப்பி குளிப்பாட்டி அவனை ரெடி பண்ணிட்டேன். வீடியோ எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஃபோனும் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வீடியோ எடுத்துட்டேன். இப்போ கின்ஸ் வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவருக்கு பவுடர்லாம் போட்டு தலை சீவி விட்டுட்டேன். ஐயோ இப்படியா போட்டுட்டு கின்ஸ் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். ஏந்தோடனே ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னோடனே சமத்தா ஏந்து அழகாக குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டாரு. அவருக்கு பொட்டு வச்சுட்டு தலைவரி விட்டு இப்போ சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டுட்டு கீழே வேன் வந்துடும், துரத்தி விட வேண்டியதான். துரத்தி விட்டு நம்ம ஜாலியாக படுத்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதான். 4 மணிக்கு தான் வருவான். வேன் இப்போ வரப்போகுது. 8:15 ஆகட்டும். சொன்ன இன்னைக்கு எந்நேரமானாலும் இவனை ஸ்கூலுக்கு துரத்தி விட்டு நான் வீட்டில் என்ஜாய் பண்ணுறேன்னா இல்லையா மட்டும் பாருடா. ராவடி பண்ணிருக்கான். நீ சொல்ற கின்ஸ் நான் ஸ்கூலுக்கு போனா ஜாலியா தான் இருப்பேன். அப்போ ஸ்கூல்லே இரு. அம்மா 4 மணிக்கு கூட்டின்னு வந்துருமா, 3 மணிக்கு கூட்டின்னு வந்துருமா, 2:10 கூட்டின்னு வந்துருமா நீ ஏன் சொல்ற? ஸ்கூல்லே இரு. யார் வேணாம் சொன்னது? நான் போய் கின்ஸுக்கு சாப்பாடு எடுத்து வந்துடுறேன். பாய். சேவ் பண்ணிடுறேன். பாய் சொல்றேன், சேவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். கிட்ஸுக்கு வந்து லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, கார்ன் எல்லாமே வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் ஆகிடுச்சு. அவன் ரொம்ப ஆவலாக இருக்கான் லெமன் ரைஸ் சாப்பிட. அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸ். அதனால் வந்து அங்கேயே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கார் சார். இல்ல போன் ஆஃப் ஆயிடுச்சு. கின்ஸு வந்து சாப்பிட்டுட்ருக்கான். லெமன் ரைஸ் அந்த பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு வந்து நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் கார்ன் வந்து பீல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தான் போட்டுறேன். அவன் ஃபஸ்ட் டைம் கார்ன் சாப்பிட போகிறான். இது இருக்க சாப்பிட்டது கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா திரும்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து அவனுக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரெட் ஆம்லெட் வந்து செய்ய போகிறேன். வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். காலையில் கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்ன வந்துருக்குன்னு பார்க்கலாமா? எக் வாங்கியிருக்கேன். ப்ரெட் எக் டோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதான் ப்ரெட் ஆம்லெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முட்டை வாங்கியிருந்தேன், 6 முட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால், ஒரு பேக்கெட் பால் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்காக அவனுக்கு இது ஸ்வீட் பிரெட். அதுக்கப்புறம் வந்து ஒரு போமோகிரானேட். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு போமோகிரானேட். அப்புறம் வந்து ஒரு பர்கர் சாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாய். பண்ண கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ கிட்ஸை கூட்டிகிட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். வேன் ஆல்ரெடி போயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வந்து வீட்டில் எதுவும் இல்லையா, அதனால் வந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தாக்கா எந்த ஆப்பும் வந்து இன்ஸ்டன்ட் டெலிவரி இல்லை ஜெப்டோவில். அதனால் பிக் பாஸ்கெட்டில் பார்த்தா அதுலேயும் வரல. அதுக்கப்புறம் பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணி அதுதான் வந்துச்சு. அதுவும் கொஞ்சம் அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதனால வேன் கிளம்பிடுச்சு. சரின்னு நாங்களே வந்து கூட்டிகிட்டு போய் விட போகிறோம்.
அவ்வளோதான். இன்றைக்கி கிட்ஸுக்கு வந்து நல்ல சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்கேன். அவன் சாப்பிட்டு வரானா இல்லையான்னு இன்றைக்கி பார்க்கலாம். சாப்பிட்டு வந்தால் கிட்ஸுக்கு வந்து நம்ம லீவ் கொடுக்கலாம். ஓகேவா? ஓகேவாடா? நீ சாப்பிட்டு வருன்னு ப்ராமிஸ் பண்ணு ஃபஸ்ட்டு. ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், பார்க்கலாம். போமோகிரானட் தான் மெயினாக சாப்பிடும். அதுதான் நல்லா ரத்தம் சேரும். கொஞ்சமாக சாப்பிடு, சரியா? அப்போ நிறைய இருக்குன்னா அதில் பாதிக்கு பாதி சாப்பிட. சரி, நீ அப்படியே சும்மா ஒன்று ஒன்றா கூட சாப்பிட்லாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் காலி பண்ணிட்டுவானா எல்லாத்தையும், அப்போ தான் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்கும்ண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மி பாப்பா எழுந்துட்டாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. கிளம்புற நேரத்தில் எழுந்துட்டாங்க. செல்லம், அவ்வளோதான். பாய் பாய் சொல்லு கின்சு. இதோட கின்ஸை ஈவினிங்காக வெயிட் பண்ணுவோம்.